ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் செயலி மூலம் உளவு பார்த்த புகார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் அதிகரிக்கும் கொரோனா பரவல். அனைத்து கல்வி நிலையங்களும் நாளை முதல் மூடப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பு. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கும். டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்தாலும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை உயரத் தொடங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அச்சம். தொற்றுக்கு உள்ளானவர்களை கண்காணிக்க சென்னையில் 1000 தன்னார்வலர்கள் நியமனம். கொரோனாவை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம். தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயற்சி. தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட 4வரில் 3 பேர் மீட்பு. சிறுவனை தேடும் பணி தீவிரம். ஒமிக்ரான் அச்சுறுத்தலை மீறி கன்னியாகுமரி கடற்கரையில் குவியும் சுற்றுலா பயணிகள். போலீசாரின் அலட்சியமே காரணம் என சமூக ஆர்வலர்கள் சரமாரி புகார். ராமேஸ்வரத்தில் வீசிய பயங்கர சூறை காற்று. கடல் சீற்றத்தால் ராட்சத மரம் விழுந்து வீடுகள் சேதம். தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் தொகுப்புக்கான செங்கரும்பை இடைத்தரகர்களின்றி விவசாயிகளிடமிருந்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். கரும்பு கட்டுக்கு 400 ரூபாய் வழங்க கோரியும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வலியுறுத்தல். கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை உயரத் தொடங்கும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்றுக்கு உள்ளானவர்களை கண்காணிக்க சென்னையில் 1000 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனாவை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்தனை பேர் வீதம் பாதிப்பு இருந்தது இப்போது 3-4 மடங்கு கூடுதலாக பரவக்கூடிய ஒரு வேகமான வைரஸ் என்கின்ற காரணத்தினால் எல்லோருமே இந்த முகக்கவசம் அணிவது 100% அவசியம் என்கின்ற வகையில் 2 துறைகளும் ஒருங்கிணைந்து அதை கட்டாயப்படுத்தி முகக்கவசம் அணியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த அபராத முறையை கூடுதலாக்கி அதை நடைமுறைப்படுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியுள்ளார். ஜெயா தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஏதோ ஒரு இது ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மாஸ்க் போட்டாக்கா நோய் வராமல் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு மட்டுமில்லை, அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்பதை நிறைய பேர் அது யோசிக்கவே மாட்டார்கள். கார் ஆம்புலன்ஸஸ் 20 கார் ஆம்புலன்ஸஸ் கூட போட்டுட்டு பேஷண்ட்ஸோடைய போக்குவரத்துக்கு இன்னொருத்தர் அது நோயை ஸ்ப்ரெட் பண்ணாமல் அது கார் ஆம்புலன்ஸ் பயன்படுத்த இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது மாநகராட்சி சார்பாக
முன்கூட்டி பெரிய லெவலில் நம்பர் வரக்கூடாது, அது தடுக்கணும், அதற்கு எல்லா வகையான நடவடிக்கை எடுக்கணும். அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நாளை முதல் நாடு முழுவதும் 15 முதல் 18 வரை உள்ள சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பெற்றோர்கள் இதுகுறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஒரு சில பெற்றோர் இந்த முடிவை வரவேற்றுள்ள நிலையில் ஒரு சிலர் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதனால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்து எந்த தரவுகளும் தரப்படாதது குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். விஷயம் தான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவர் எந்த விதமான ஆத்தென்டிகேஷனும் ஃபஸ்ட்டு தலைமுறை எங்களுக்கே இப்போ ஊசி போட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குன்றதே எங்களுக்கு தெரியல. அதே ஒரு பக்கம் மன உறுத்தலாக இருக்கும்போது செகண்ட் ஜெனரேஷனுக்கு குழந்தைங்களுக்கு போடுறது எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேஷன் ப்ரூஃப் கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. இந்த ஒரு மெடிசன்ஸ் கம்பெனியும் நமக்கு அதுக்கு உண்டான ஆத்தென்டிகேஷன் டேட்டா இது வரைக்கும் யாராவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு. இருந்தாலும் ஒரு மன தைரியத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்ஸே இப்போது போட்டுட்ருக்கோம். நான் அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் நாம் இது போட வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்களுக்கு யோசித்து தான் செய்யணும். ஸோ இமீடியட்டாக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம், பட் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் அதை யோசித்து பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். சார் இது நான் ரொம்ப வரவேற்கிறேன் சார். நான் கண்டிப்பாக இது ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்கிறாங்க. நேற்றோட நான் பேப்பரில் பார்த்தேன், கொரோனான்றது இன்னும் பல மாதிரி கொரோனாலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கிறது நம்ம நல்லதான், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் சேஃபாக நம்ம குழந்தைங்கள வச்சுக்கலான்றது தான் தவிர, ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு 2 டோஸ்க்குமே நான் ரொம்ப எனக்கு பெயினாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பெயின், ஃபீவர், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக. 1 மாதம் கழிச்சும் அந்த கை வலியெலாம் போவே இல்லை. குழந்தைங்களுக்கு அதே 20 டோஸ் தானே அது, அதனால் அவங்க தாங்குவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் எனக்கு வேணாதான் தோணுது. கன்ஃபார்மாக போடணுன்னா போட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த பெயின் எப்படி குழந்தைங்க தாங்குவாங்கன்னு தெரியல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க ஒரு 2 நாளைக்கு வலி இருக்க தான் செய்யும், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லை, போட்டுக்கணும். எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும், போடலாம், போட்டுக்கிறது நல்லது தான். வலி கொஞ்ச நாளைக்கு இருக்கும்ப்பா, மாத்திரை ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும், நல்லது தான் போடுறது. சென்னை மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற 4 பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். 3 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 13 வயது சிறுவனை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் உள்ள அடையாளம் பட்டு தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. இதனால் அவ்வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலீசாரின் தடையை மீறி அயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயன்றார். ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றதால் அவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த மதுரவாயல் தீயணைப்பு படையினர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட வேணுகோபால், அவரது மனைவி மற்றும் மூத்த மகனை மீட்டனர். காணாமல் போன அவரது 13 வயது மகனை தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சிறுவன் வாய் பேச முடியாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் 2 நாட்களாக மழை குறைந்துள்ளது. இதற்கிடையில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தாலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி, பிரையன் பூங்கா, தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம், பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, மோயர் பாயிண்ட், குணா குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. பனிப்பொழிவு இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் சவாரியை மிகுந்த ஆர்வத்துடன் மேற்கொண்டனர். இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கொடைக்கானல. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு கூல்னஸ் இந்த கிளைமேட்ல இருக்கும் நாங்க நினைக்கல. குணா கேவ்ஸ், பார்க், லேக் எல்லா இடமே ரொம்ப அருமையா இருக்கு. கிளைமேட் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, இப்படி ஒரு கிளைமேட் கொடைக்கானல்ல இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்க போனா க்ரௌடு ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த க்ரௌடுனால கொஞ்சம் டிராஃபிக் அங்கங்க இருக்கிறது, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது ஒவ்வொரு ஸ்பாட்டும் நாங்க ரீச் ஆகிறதுக்கு. ரிமைனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, சூப்பரா we are enjoying.
டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்தாலும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2716 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு விகிதமும் 3.6% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியில் கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்துள்ளது, ஆனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என கூறினார். தற்போதைய நிலவரப்படி 6360 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், புதிதாக தொற்று ஏற்படும் அனைவருக்கும் லேசான அறிகுறிகள் அல்லது அறிகுறிகள் தென்படாமலேயே உள்ளதாக கூறினார். டெல்லியில் 37,000 ஆக்ஸிஜன் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், ஒமிக்ரான் பரவலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் திரு கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். கன்னியாகுமரியில் ஒமிக்ரான் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகையால் தொற்று பரவல் மேலும் அதிகரிக்கும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஒமிக்ரான் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுற்றுலா மையங்களுக்கு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் இன்று இரவு வரை தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் போலீசாரின் அலட்சியத்தால் கடற்கரை பகுதிகளில் குவியும் சுற்றுலா பயணிகளால் தொற்று பரவல் அதிகரிக்கும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரும்பு விவசாயிகளிடமிருந்து பொங்கல் சிறப்பு தொகுப்புக்காக செங்கரும்பை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், அதில் இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். கரும்புக்கு கட்டு ஒன்றுக்கு 400 ரூபாய் வழங்க கோரியும், கொள்முதல் தொகையை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் அரசே நேரடியாக சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரும்பு விவசாயிகளிடமிருந்து பொங்கல் சிறப்பு தொகுப்பாக செங்கரும்பு கொள்முதல் செய்வதில் இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் விவசாயிகளிடம் தமிழக அரசே நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்து சேர வேண்டிய தொகையையும் விவசாயிகளிடையே வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்சமயம் அரியலூர், விழுப்புரம், சேலம், மதுரை, நெல்லை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் 10,000 ஏக்கருக்கும் அதிகமாக செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளன. விவசாயிகள் இதன் மூலம் கணிசமான அளவில் வருவாய் பெற்று தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். அதே சமயம் விவசாயிகளிடமிருந்து இக்கரும்பை கொள்முதல் செய்யும் போது இடைத்தரகர்கள் தலையிட்டு கரும்பிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலை பெற முடியாமல் போவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசு ஒரு கட்டு கரும்பிற்கு 400 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் விவசாயிகள் சாலைகளில் நின்று போராடி வருவதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் ஏற்கனவே மழை, வெள்ளம் மற்றும் இடுபொருட்களின் விலையேற்றம், தட்டுப்பாடு போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில்தான் இந்த கரும்பை சாகுபடி செய்துள்ளனர். ஆகையால் கடந்த ஆண்டை விட அதிகமான கொள்முதல் விலை கிடைத்தால்தான் தங்களால் சமாளிக்க முடியும் என்ற நிலையில் பரிதவிக்கின்றனர். எனவே விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கரும்பை இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்து தங்களுக்கு சேர வேண்டிய தொகையையும் அரசே நேரடியாக தங்களது வங்கிக் கணக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்பதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். இவற்றையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு கரும்பு விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்த்து செங்கரும்பிற்கான கொள்முதல் விலையை உயர்த்தியும், இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்தும் அதற்கான தொகையை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் அரசே நேரடியாக சேர்க்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் 2000க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி உள்ளன. ஆலங்குடி அருகே கூளையன் காட்டில் இருந்து பசுவயல் செல்லும் சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 13 கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் தண்ணீர் அங்கிருந்து வெளியேறி தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கிராம பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்துள்ளது. ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் திருமண மண்டபத்தில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டன.
உட்படையான பல்வேறு குளங்களில் இருந்து வெளியேறும் நீரை அடைக்கவும் உடைந்து போன தரைப்பாலத்தை சரி செய்யவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54,58,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கையும் 28,97,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,58,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 8,47,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 28,97,00,000 தாண்டியுள்ளது. 54,58,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 25,42,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பள்ளி, கல்லூரிகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பரவலாக குறைந்து வந்த கொரோனா தொற்று தற்போது மீண்டும் அதிகரித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் நேற்று ஒரே நாளில் 4,512 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தலைமை செயலாளர் திரு HK திவேதி உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் பள்ளி, கல்லூரிகள், அழகு நிலையங்கள், பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் போன்றவை மூடப்படுவதாகவும் அனைத்து தனியார் மற்றும் அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் இருந்து மும்பை மற்றும் டெல்லிக்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே விமானங்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற கட்டடத்தில் திடீரென தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தில் திடீரென தீ பிடித்தது. 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். கட்டடத்தில் யாரேனும் இருந்தார்களா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. 3வது மாடியில் உள்ள அலுவலக பகுதியில் தொடங்கிய தீ அங்கிருந்து உடற்பயிற்சி கூடம், மேற்கூரை மற்றும் தரை தளத்திற்கு பரவியது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், தென் தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென்கொரியாவில் ஒரே நேரத்தில் பிறந்த சைபீரிய புலிக்குட்டிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்து வருகின்றனர். தென்கொரியாவில் யாங்கின் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் சைபீரிய புலி ஒன்று ஒரே நேரத்தில் 5 புலிக்குட்டிகளை ஈன்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு அந்நாட்டு பாரம்பரிய வழக்கப்படி புலிகள் ஆண்டாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு தினத்தன்று இந்த அரிய வகை புலிக்குட்டிகளை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பனி படர்ந்த தரையில் புலிக்குட்டிகள் உற்சாகமாக விளையாடி வருவதை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்து வருகின்றனர். 안 보여. 사람들이 너무 많아서.
சுதந்திர தினத்தன்று புலிக்குட்டிகளை பார்ப்பது அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்கும் என பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். துருக்கியில் நடைபெற்ற வலுதூக்கும் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை அஸ்வினிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துருக்கி இஸ்தான்புல் நகரில் ஆசிய வலுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி பெருமாள் கலந்து கொண்டு ஸ்குவாட் பிரிவில் 162.5 கிலோ, பெஞ்ச் ஃபரஸ் பிரிவில் 110 கிலோ, டெட்லிஃப்ட் பிரிவில் 140 கிலோ என 412.5 கிலோ வலுதூக்கி 3ஆம் இடம் பிடித்து 1 தங்கம் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். துருக்கியில் இருந்து மும்பை வழியாக சென்னை வந்த அஸ்வினிக்கு விமான நிலையத்தில் அவரது பெற்றோர், நண்பர்கள் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். நான் டர்க்கியில் பவர் லிஃப்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20 பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் ஒரு கோல்டு அண்ட் 3 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். நெக்ஸ்ட் லெவல் காமன்வெல்த் 2022 பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் நான் நம்புகிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த மழையினால் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக பனியின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மருதையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கொட்டரை மருதையாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 750 கனஅடி தண்ணீர் திறக்கப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் மருதையாற்றை கடந்து செல்லக்கூடாது எனவும், கரையோர பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் எனவும் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 15 வயது முதல் 18 வயதுள்ளவர்களுக்கு நாளை முதல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் இதுவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு 2ஆம் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாளை முதல் 15 வயது முதல் 18 வயதுள்ள பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் போட்டுட்ருக்குறோம். இப்போ மத்திய அரசின் உத்தரவின் பேரில் நாளையிலேருந்து 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் இது வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் போட்டதெல்லாம் கோவிஷீல்டு 18 வயசுக்கு மேலே. இந்த 15லேருந்து 18 வயசுக்கு போடுறது கோவேக்சின் ஊசி. இது வரைக்கும் 83,000 ஊசி நம்ம புதுச்சேரிக்கு நேற்று வந்திருக்குது. முதல் கட்டமாக நாளைக்கு தில்லையாடி ஸ்கூல், கதிராமத்தில் இருக்கிற தில்லையாடி ஸ்கூலில் முதலமைச்சர் முன்னிலையில் அதை ஆரம்பிக்க போகிறோம். 2007 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் நம்ம போட போகிறோம். அதாவது 15, 16, 17 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு போடுவோம். சில ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க, அவங்களெலாம் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களெலாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 80க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் மருதபாண்டியர் 220வது குருபூஜை விழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் 4வது ஆண்டாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு என 80க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டி ஜோடிகள் பங்கேற்ற இந்த பந்தயத்தை சாலையின் இருபுறமும் கூடி நின்று பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாடு மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு கேடயம் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மேஜர் தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அங்கு புதிய நலத்திட்டங்களை மத்திய அரசும் திரு யோகி ஆதித்யநாத்தின் மாநில அரசும் துரிதமாக செயல்படுத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின்
சர்தானா பகுதியில் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பில் மேஜர் தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பல்வேறு விளையாட்டு கழகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்பில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு விளையாட்டுக்கு முன்னுரிமை அளித்து வரும் நிலையில் நவீன விளையாட்டு உள்கட்டமைப்புகளுடன் இந்த விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மாணவர்களுக்கு இது ஒரு பிரத்யேக இடமாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இனிவரும் செய்திகளை வேக செய்திகளால் தற்போது பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் உள்ள ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் 85 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 400க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் கொரோனா பரிசோதனை செய்ததில் 85 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட துணை ஆட்சியர் திரு ராகுல் தெரிவித்தார். கொரோனா பரவலை அடுத்து பள்ளி முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக மாற்றப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாண்டு மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாளை முதல் அணையில் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மார்கழி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். இன்று காலை அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான மக்கள் புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்க அக்னி தீர்த்த கடற்கரைக்கு வந்தனர். மழை சற்று குறைந்ததால் பக்தர்கள் புனித நீராடி ராமேஸ்வரம் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடி பின்னர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் நார்த்தாம்பூண்டி கிராமத்தில் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி 80 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 1000 லிட்டரில் பாலாபிஷேகம் செய்து 1008 வடைமாலை சாற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 1 டன் வண்ண மலர்களால் மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் 108 சங்கு அபிஷேகத்துடன் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திருவொற்றியூரில் உள்ள அருள் தரும் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் அரிய மூலிகைகளை கொண்டு சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டதுடன் ஆஞ்சநேயருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அனுமனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர்களை பிடித்து சென்ற போலீசாரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். அப்போது தங்கள் கிராமத்தில் உள்ள தேவைகளுக்காகத்தான் மணல் அள்ளப்படுவதாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து டிராக்டர்களை காவல் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்டு தப்பி ஓடிய டிராக்டர் ஓட்டுநர்கள் உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். கரூர் அருகே இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த வேலாயுதம்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கார்த்திக், கோபால் ஆகியோரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அமமுக விருதுநகர் மத்திய மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மத்திய மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், இதய நோய், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட நோய்களுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மத்திய மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் திரு ராமச்சந்திரன், மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அனந்தமங்கலத்தில் அமைந்துள்ள தசபுஜ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் 3 கண்கள் 10 கைகளுடன் காட்சியளிக்கிறார். ஜெயந்தி விழாவை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முத்து அங்கி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது.